தீர்வாக உடனே கிடைக்க வேண்டும் அப்படி என்ற சுபாவம் பெண்கள்கிட்ட இருக்கு அப்படி என்று சொல்லலாம். இதிலிருந்து வெளிவந்து அனைத்துக்குமே நேரம் தேவை, இதுவும் கடந்து போகும் என்ற நிலையை எட்டுவதற்கான முயற்சியை பெண்கள் அடைய வேண்டும். அப்படி சமூகத்தில் பங்கெடுக்க வேண்டும், தோல்வியில் இருந்து மனதளவில் மீண்டு வர வேண்டும் அப்படி என்று அப்படி மீண்டு வந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவர்கள வாழ்க்கையை கட்டி எழுப்பலாம். ஆமாம் ஆமாம் நிச்சயமா அப்படி சொல்லுவாங்க சிவனிதா. நாட்டுக்கு பெண்கள் 2 கண்கள் என்று சொல்லுவாங்க. பெண்கள் நாட்டின் கண்கள் ரேகாது மாறி சொல்லிட்டீங்க. அப்படி எல்லா பேருக்கும் பெண்கள் எப்பயும் சுதந்திரமாயிருங்க. நான் எதிர்நோக்கிற பிரச்சனையும் கொஞ்சம் உங்களால் எவ்வளோக்கு எதிர்நோக்க முடியுமோ அவ்வளோக்கு எதிர்நோக்குங்க. இப்போ நீங்கள் ஆண்களை நம்பாதீங்க, பெண்களையே நம்பிக்கிறீங்க. ஆமாம், தன்னம்பிக்கை தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு தான் நண்பர்கள் மற்றும் சமூகத்தோடு இணைந்து பழக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரோடு ஒத்து ஒழுக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல தான் எங்கிருந்து சிவனி அந்த தத்துவம் அவங்களுக்கு வருது, அதெல்லாம் தானா வருதுப்பா. அப்படியே ஒத்து நடந்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பெண்களை பத்தி பேசுறேன் தானே, அப்ப பெண்கள் கொஞ்சம் உற்சாகமா இருக்குது, தத்துவங்கள் வேற. இது உங்களோட பயணத்தை கொல்லும் மருந்து அப்படி என்று சொல்லலாம். அதாவது பயணத்தை மன்னிக்கவும் பயத்தை கொல்லும் மருந்து அப்படி என்று சொல்லலாம். அதாவது சமூகத்தோடு நீங்க ஒத்து நடந்து எதுவும் பிரச்சனைகள் வரக்குள்ள நண்பர்கள் மற்றும் சமூகத்தோடு அதை நீங்க ஒத்து கதைச்சி, அதாவது மனமிட்டு பேசி அந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வை நீங்க எடுத்தீங்க அப்படி என்று சொன்னா இதான் உங்களோட பயத்தை போக்குற ஒரு அரிய மருந்து அப்படி என்று சொல்லலாம். தன்னம்பிக்கை இன்மை ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக ஆண்களை விட சொல்லுவாங்க. அந்த தன்னம்பிக்கையை காட்டிக்கொள்றல அவங்க எப்ப ஆண்களுக்கு தான் தன்னம்பிக்கை இருக்கின்ற பில்டப் ஆண்கள் தெரியும். அந்த பெண்கள் தன் தன்னம்பிக்கையை எப்பயும் வெளிக்காட்டுறல ஆண்களுக்கிட்ட. எந்த ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலே ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிச்சயமான உண்மை, அது நிச்சயமான உண்மை. என்னன்னு சொன்னா பெண்களுக்கு தங்களோட விஷயங்கள்ல தன்னம்பிக்கை இருக்காது, ஆனா ஆண்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுறவங்க கூடுதலாக பெண்களாக தான் இருக்கு. உங்களால அதான் சொல்லியிருக்காங்க, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் அது முக்கியமான ஒரு காரணம் பெண்மையை. ஆமாம், தொடர்ந்து அப்படியே பேசலாம். நிகழ்ச்சியில் பெண்ணியம் பற்றியும் பெண்கள் சமூகத்தில் எதிர்கொள்கிற பிரச்சனைகள், பெண்களுக்கான சுதந்திரங்கள் பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அப்படியே தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கோம். நேரம் இப்பொழுது சரியாக 1 மணி 1 நிமிடம். தொடர்ந்து 2 மணி வரை நீங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். உங்கள் தாமரை வானொலியின் காரசார கருத்துக்க நிகழ்ச்சியினூடாக www.thamarayfm.com இணையதள முகவரியினூடாகவும், அது மட்டும் இல்லை தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் இணைந்து கொண்டு நிகழ்ச்சி தொடர்பான கருத்துக்களை அப்படி எங்களோட ஃபேஸ்புக் பேஜில் அப்படியே நீங்கள் போட்டீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வோம் இந்த வேளையில். ஆமாம், அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் காரசார கருத்துக்கள். அழைத்து போனி இன்னும் மேலே பெண்ணே பெண்ணே இது கண்ணுள்ள காதல், பெண்ணே பெண்ணே இது கட்டற்ற காமம், பெண்ணே பெண்ணே இரவதன் திரையில் நீயும் நானும் வரைகிறோம் காதல். இருக்கும் தளர்த்து ஓவனை எனக்கு எடுத்து மயக்கம் கலைக்க நீர
அழைத்து போ நீ இன்னும் மேலே. தினமும் எரிய செய்வோம், இரவோ பகலோ எரிய செய்வோம், மொழியை வீசும் காதல் செய்வோம் பெண்ணே. இருக்கும் தளர்த்து பூவென என்னை கெடுத்து மயக்கம் கலைக்க நீரன மொத்தம் தெளித்து பறக்கிறேன் நான். அழைத்து போ நீ இன்னும் மேலே. ஆடை நம்மாடை நம்மேல் கோபம் கொண்டோடி செல்ல நரகத்தின் வாசல் வரை நாம் சென்று வந்தோமே எங்கே. நிலவின் மேலே கீறல் உண்டு, உன்னகங்கள் வானை கீற மேகம் ஏறி காதல் செய்வோம் பெண். www.tamarayfm.com என்ற இணையதளம் மூலமாக அப்படியே இணைந்திருக்கீங்க. இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் காரசார கருத்தின் வாயிலாக அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட இணையெல்லாம். இதுதான் எங்களோட ஃபேஸ்புக் முகவரி தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோன்றது எங்களோட ஃபேஸ்புக் பேஜ். இந்த ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து நீங்கள் நிகழ்ச்சி தொடர்பான கருத்துக்களையும் நிகழ்ச்சி தொடர்பான இன்றைய தலைப்பு தொடர்பான கருத்துக்களையும் அப்படியே நீங்கள் வழங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி எங்களோட சொந்தங்களுக்கு சொல்லிக்கொண்டு இன்றைக்கி நாங்கள் நிகழ்ச்சியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் பெண்களின் சுதந்திரம், அவங்க எதிர்நோக்கிற பிரச்சனையை பற்றி தான் சமூகத்தில் எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றி தான் இன்றைய தினம் நாங்கள் நிகழ்ச்சியில் அப்படியே தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். நேரத்தை சரி பார்த்து கொள்ளலாம். நேரம் இப்பொழுது சரியாக 1:07. தொடர்ந்தும் நீங்கள் 2 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளலாம் உங்கள் தாமரை வானொலியின் காரசார கருத்துக்க நிகழ்ச்சியினூடாக. அதனைத் தொடர்ந்தும் பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் அப்படியே காத்து கொண்டிருக்கு. அப்படியே தொடர்ந்தும் தாமரை வானொலியோடும் தாமரை வானொலி நிகழ்ச்சியோடும் இணைந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எங்களோட சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு அடுத்து நாங்கள் பார்க்க போற விடியும் அப்படி என்னன்னு சொன்னா, இந்த பெண்கள் தங்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராக கடந்த 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக மேற்கொண்ட போராட்டங்களுக்கு விளைவாக பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்கள் உட்பட ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்குமான உரிமைகள் வென்றெடுத்து உள்ளது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட இந்த பெண்கள் பெரும்பாலும் தொடர்ந்து 2ஆம் தர நிலையிலேயே உள்ளனர் அப்படின்னே சொல்லலாம். ரேகா, ஆமாம் சிவா, பெண்கள் வந்து சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால், என்னதான் பிரச்சனை நடந்தாலும் பெண்களால் வந்து எதுக்கும் இயலையடா, இந்த பெண்களால் இதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து. ஆமாம்,
நிச்சயமாக அந்த 2ஆம் தரத்தில் தான் எப்போதுமே பெண்கள் 2ஆம் தர நிலையிலே தான் உள்ளார்கள் அப்படி என்று சொல்லலாம். கடந்த காலங்களில் ஒடுக்குமுறையின் வடிவங்கள் மாறியுள்ளது அப்படி என்றே சொல்லலாம். ஆனால் பெண்கள் மீதான ஒடுக்குமுறைகள் தொடரவே செய்கின்றன. எல்லா இடங்களிலையும் அந்த ஒடுக்குமுறை, பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் தொடரத்தான் செய்கின்றன. இந்த ஒடுக்குமுறைகள்ல இருந்து தமிழ் பெண்களும் தங்களை விடுவித்துக் கொள்ள முடியாதவர்களாகத்தான் காணப்படுறாங்க அப்படி என்று சொல்லலாம். கலாச்சாரத்திலிருந்து சமூகம், பொருளாதாரம், அரசியல் என்ற எல்லா அம்சங்களிலுமே தமிழ் பெண்கள் ஒடுக்குமுறையை எதிர்கொள்கின்றார்கள் அப்படி என்றே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். ஆமாம், நிச்சயமா பெண்களுக்கு வந்து எப்பயுமே சொல்லுவாங்க எல்லா பேரும், இந்த பெண்கள் வந்து பூ போன்றவர்கள், என்ன ஒழுங்குமுறையை வந்து பெண்கள் வந்து எப்பயும் எதிர்கொள்ளுவாங்கன்னு சொல்லுவாங்க எல்லா பேரும். ஆமாம், நிச்சயமாக இந்த பெண்கள் எல்லா விடயங்கள்லையுமே சிந்தித்து செயற்பட்டார்கள் அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக சமூகத்தில் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் அப்படியே எதிர்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறலாம், வெற்றி பெறலாம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ் கலாச்சாரம், பண்பாடு என்ற உள்ள சமூகத்தில் மேற்கட்டுமானங்கள் என்றும் பெண்கள் மீது இறுக்கமான கட்டுப்பாடுகளை தான் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இந்த கலாச்சார வகையிலான இன்றைய காலம் ஒரு நவீன யுகம் அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமா சில பேர் இருக்காங்க வந்து கலாச்சாரமான ஆடைகளை தான் அணிவாங்க, எப்பயும் கலாச்சாரமாகத்தான் நடந்து கொள்வாங்க. ஆனால் சில பெண்கள் அப்படி இல்லை. சில பெண்கள் வந்து ஒரு மாடர்னான இப்போதைய நவீன காலத்திற்கு ஏற்ற மாதிரி பெண்களாக மாறுறாங்க. ஆனால் அதுவும் ஒரு சில பிரச்சனையாக இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், கலாச்சாரம் என்ற பெயரில் நிறைய பெண்கள் அப்படியே ஒடுக்குமுறைகளுக்குள்ள, அதாவது குறிப்பாக கூறப்போனால் தமிழ் பெண்கள் இன்றைய தினம் கூட அந்த கட்டுப்பாடு ஒடுக்குமுறைகளுக்குள்ள தான் வைக்கப்பட்டு வருகின்றார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்காக முதலாளித்துவ பொருளாதார வளர்ச்சியும் அதன் மிக ஆரம்ப கட்டத்திலேயே உள்ளது அப்படி என்றே சொல்லலாம். அதாவது அந்த முதலாளித்துவ பொருளாதார வளர்ச்சி அதன் மிக ஆரம்ப கட்டத்திலே தான் உள்ளது அப்படி என்றே சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் பெண்கள் இவ்வாறு தாங்களுடைய அணிந்து ஆலயம் செல்ல வேண்டும், அப்படி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் ஆலயம் செல்ல வேண்டும் என்ற ஒழுங்கு விதிகளை கடைபிடிக்க கோரும் அளவுக்கு யாருமே இன்றைய தினம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் ஆமாம், நிச்சயமா. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு வந்து சொல்லுவாங்க கோயில்களுக்கு போனால் கலாச்சார ஆடைகளை தான் அணிந்து போகணும்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த யாழ் மாநகர சபை விதித்துள்ள ஒரு மன்னிக்கவும் யாழ் மாநகர சபை விதித்துள்ள ஒரு யாழ் மாநகர சபை விதித்துள்ள ஒரு ஒழுங்குமுறை அப்படின்றே சொல்லலாம். இந்த கோயிலுக்கு செல்லும் போது பெண்கள் இவ்வாறு தான் ஆடை அணிந்து செல்லணும், இப்படித்தான் செல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு பண்பாடு கலாச்சாரம் அந்த யாழ் மாநகர சபை உள்ளது. இதுவும் ஒரு ஒழுங்குமுறை. கலாச்சார விதிகளை நிச்சயமாக கடைபிடித்து தான் நடக்க வேண்டும். என்றாலும் அந்த கலாச்சார விதிகளில் கடைபிடிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிற அந்த சமூகம் பெண்களுக்கு இடம்பெற ஏனைய விடயங்கள்லையும் ஏனைய பிரச்சனைகளுக்கு முன்னின்று அதுக்கு முகம் கொடுத்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் அப்படின்றது ஒரு உண்மையான கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டை பாதுகாக்கின்றோம் என்ற பெயரில் பெண்கள் மீதான அழுத்தங்களும் கட்டுப்பாடுகளும் அதிகரிக்கப்பட்டுத்தான் வருகின்றது அப்படின்னு சொல்லலாம். கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும், கலாச்சாரத்தை மதித்து நடக்க வேண்டும் என்றாலும் அந்த விடயங்களில் மற்றவர்கள் காட்டுகின்ற அந்த ஆர்வத்தை மற்ற விடயங்களையும், அதாவது பெண்கள் சமுதாயத்தில் எதிர்கொள்கிற ஏனைய விடயங்களையும் முன்னின்று பார்த்து அந்த விடயங்களை தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அனைத்து விடயங்களுமே அவர்கள் கலாச்சாரம் சார்ந்த விடயங்களில் தொடக்கமும் சமூகம் பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விடயங்களும் பெண்களில் கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வரவேற்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு விடயத்தை மட்டுமே மீன் பண்ணி இந்த விடயங்களில் மட்டும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மற்ற விடயங்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் நடக்கிற நிச்சயமாகவே மன்னிக்க முடியாத ஒரு விடயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை சிவனிதா, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் பெண்கள் தான் கூடுதலாக கலாச்சாரத்தை மதிக்கிறவங்க. இந்த கலாச்சார கோயில்களுக்கு செல்ல போனால் கலாச்சார ஆடை அணிவாங்க, கலாச்சாரமாக நடந்து கொள்வாங்க, பெரியவர்களோட இப்படித்தான் பேசணும், சிறியவர்களோட இப்படித்தான் பேசணும் என்று ஒரு கலாச்சாரான பண்பாடான இதை வந்து இந்த தமிழ் பெண்கள் தான் எப்பயும் பிடித்து கொண்டு வராங்க.
ஆமாம், பெண்கள் கலாச்சாரத்தின் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லுவலாம். அதாவது பெண்களை கலாச்சாரத்தின் பாதுகாவலர்களாக ஆக்கி சுய முறையை நோக்கி அவர்கள் நெருக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த காலகட்டத்தில் இளவயது தாய்மை, திருமணம் ஆகாமலே தாய்மை அடைவது, அது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்கு வெளியேயான தாய்மை என அனைத்து விடயங்களும் அறிவியல் பூர்வமாக நோக்கப்பட்டாலும் கூட பெண்கள் மீதான கட்டுப்பாடுகளை அதிகரிப்பதன் மூலமே இந்த பிரச்சனைகளுக்கு